வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை தமது ராணுவங்களை போருக்கு பிந்திய காசா பாதுகாப்பு கூட்டுப்படையில் பங்கேற்க தயாராக உள்ளன என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது சமீபகால விஜயத்தின் போது மத்திய கிழக்கு வெளியுறவு அமைச்சர்களிடம் தெரிவித்தார் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 3 அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் மழுப்பலாக உள்ளது. அதற்கான வாய்ப்பு எளிதாக கிடையாது என்பதை அமெரிக்கா நன்கு உணர்ந்துள்ளது. இருந்தாலும் போருக்கு பிந்தைய காசாவின் நிர்வாகத்திற்கான தனது பார்வையினை அமெரிக்கா வெளியிட தயாராக உள்ள நிலையில் இந்த முயற்சிக்கு அரபு நட்பு நாடுகளை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் 2 வாரங்களுக்கு முன்பு கத்தார், எகிப்து, இஸ்ரேல் மற்றும் ஜொர்டான் ஆகிய நாடுகளுக்கு சென்றபோது அந்த நாடுகளின் தலைமைகளுடன் இது பற்றி அதிகம் பேசியதாக கூறப்படுகிறது. உள்ளூர் பாலஸ்தீனிய அதிகாரிகளோடு இணைந்து செயற்படும் ஒரு இராணுவ படையை உருவாக்குவதே அமெரிக்காவின் முதன்மை திட்டமாக உள்ளது. அதற்கு எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை தமது இராணுவங்கள் பங்கேற்க ஒப்புதல் கொடுத்துள்ளதை அடுத்து இந்த விவகாரத்தில் அமெரிக்கா முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறிய பிளிங்கன், வேறு அரபு நாடுகளின் ஆதரவுகளையும் திரட்டி வருகிறார் என்று ஒரு அரபு அதிகாரி, ஒரு அமெரிக்க அதிகாரி மற்றும் விஷயத்தினை நன்கு அறிந்த 3வது ஆதாரம் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகிய இரண்டும் காசாவில் கூட்டுப்படைகளில் தமது இராணுவங்களை இணைப்பதற்கான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முன்முயற்சி எதிர்கால பாலஸ்தீனிய தேசத்திற்கான பாதையை நிறுவுவதுடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் அதில் அடங்கும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பாலஸ்தீனிய தேசம் உருவாகுவதை தடுப்பதாக உறுதியளித்தார். அதே நேரத்தில் அதற்கு அவர் தெரிவித்த காரணங்களில் ஒன்று, இஸ்ரேலிய எல்லையில் பாலஸ்தீனிய தேசம் உருவானால் அவர்களது சொந்த இராணுவமும் உருவாகும். அது பின்னாட்களில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படும் என்பதே. போருக்கு பின்னர் காசாவில் அரபு நாடுகளின் கூட்டுப்படைகள் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றால் நேத்தன்யாகுவின் நிலைப்பாடு மாறும் என்று அமெரிக்கா நினைக்கலாம், அல்லது அதை நேத்தன்யாகுவே அமெரிக்காவிடம் கூறியும் இருக்கலாம். இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 3வது ஆதாரம் எகிப்தின் நிபந்தனைகளில் ஒன்று, காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று உள்ளது. இந்த நிபந்தனை போருக்கு பின்னர் காசா பகுதியின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டை பராமரிக்கும் நேத்தன்யாகுவின் உறுதிமொழியுடன் மோதக்கூடும். காசா பகுதி இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்காவிட்டால் காசா பகுதியில் ஹமாஸ் மீண்டும் நுழையும் திறன் கொண்டது என்பதால் ஹமாஸின் மறுமலர்ச்சியை தடுப்பதற்கு அவசியம் என்பது நேத்தன்யாகுவின் நிலைப்பாடு. காசாவில் ஒரு கூட்டு பாதுகாப்பு படையை நிறுவுவதற்கும் பயிற்சி கொடுப்பதற்கும் அமெரிக்கா உதவுவதாகவும் அது ஒரு தற்காலிக ஆணையை பெறுவதை உறுதி செய்யும் என்றும் பிளிங்கன் தமது மத்திய கிழக்கு சகாக்களிடம் கூறினார். காலப்போக்கில் அந்த பாதுகாப்பு படை ஒரு முழுமையான பாலஸ்தீனிய அமைப்பாக மாற்றப்படும். இறுதியில் காசாவின் முழுமையான ஆட்சி அதிகாரம் பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்திடம் போகும் என்று 3வது ஆதாரம் கூறியது. காசா பகுதி மற்றும் மேற்கு கரையை ஒரே ஆளும் அமைப்பின் கீழ் மீண்டும் இணைப்பது இறுதியில் இருநாட்டு தீர்வை நோக்கிய ஒருங்கிணைந்த படியாக கருதப்படுகிறது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெளிவுபடுத்தினார். இருப்பினும் அமெரிக்கா தனது சொந்த துருப்புக்களை வழங்காது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஜூன் 12ஆம் தேதி தோகாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமெரிக்காவும் அதன் பங்காளிகளும் காசாவில் போருக்கு பிந்தைய நிர்வாகத்திற்கான திட்டங்களை விரைவில் வெளியிடுவார்கள் என்று பிளிங்கன் கூறினார். வரவிருக்கும் வாரங்களில் காசா பகுதியின் நிர்வாகம், பாதுகாப்பு, புனரமைப்பு ஆகியவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதற்கான உறுதியான யோசனைகளை உள்ளடக்கிய திட்டமிடல் ஆகிய முக்கிய கூறுகளுக்கான முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைப்போம் என்று அவர் அப்போது கூறியிருந்தார். இது தொடர்பாக பேசிய அமெரிக்க அதிகாரிகள், ஒவ்வொரு பிரச்சனையிலும் அமெரிக்கா 3 கருத்து குறிப்புகளை உருவாக்கி வருவதாகவும் சவுதி அரேபியா புனரமைப்பு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று வாஷிங்டன் நம்புவதாகவும் கூறினார். நிர்வாகத்தை பொறுத்தவரை காசாவில் ஒரு இடைநிலை அரசாங்கத்தை நிறுவுவதே இலக்காக இருக்கும் என்று பிளிங்கன் தனிப்பட்ட முறையில் மத்திய கிழக்கு சகாக்களிடம் கூறினார். இந்த விஷயத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் நெருக்கமாக செயற்படும் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஜோர்டான், எகிப்து மற்றும் பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் ஆகிய தரப்புகளின் தொடர்பு குழுவுடன் பிளிங்கன் பல மாதங்களாக பேச்சுக்களை நடத்தியுள்ளார். அவர் மொரோக்கோ, பஹ்ரைன், துருக்கி, இந்தோனேஷியா மற்றும் பிற நாடுகளிலும் போருக்கு பிந்திய காசாவை நிலைப்படுத்துவதற்கான பெரிய அளவிலான சர்வதேச ஆதரவை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்.
போர் தொடருமா இல்லையா என்பதை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தீர்மானிக்கும் என்று தோகா செய்தியாளர் கூட்டத்தில் செயலாளர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க ஹமாஸை அனுமதிக்க முடியாது என்று அவர் பின்னர் தெரிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேலையும் சொந்தமாக திட்டமிட்டு முன்னேறி செல்லுமாறு கேட்டுக்கொண்டது. அவ்வாறு செய்ய தவறினால் இஸ்ரேல் நிரந்தரமாக அந்த பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது ஹமாஸ் மீண்டும் கட்டுப்பாட்டை அடையக்கூடிய குழப்பமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். இந்த இரண்டும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையல்ல என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. காசாவின் போருக்கு பிந்தைய நிர்வாகம் தொடர்பாக உயர்மட்ட பேச்சுக்களை நடத்துவதை நேதன்யாகு பல மாதங்களாக எதிர்த்தார். இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியேற்றங்களை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று விரும்பும் அவரது தீவிர வலதுசாரி கூட்டாளிகளை எதிர்கொள்ள விரும்பவில்லை. தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் பெனி கான்ஸ் போர்க்கால அரசாங்கத்தில் இருந்து விலகுவதற்கான தனது முடிவை விளக்கிய போது நேதன்யாகுவின் பிரச்சனையே என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாத குழப்பம்தான் என்றார். பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் பெனி கான்ஸை முழுமையாக பின்பற்றவில்லை என்றாலும் இந்த விஷயத்தில் பிரதமரின் நடத்தையை அவர் விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய காலன் வாஷிங்டனின் இந்த வாரம் அமெரிக்க உயர் அதிகாரிகளோடு தனது சந்திப்புகளின் போது காசாவில் போருக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்ற தனது திட்டங்களை பற்றி விவாதித்ததாக கூறினார். காசாவை உள்ளூர் பாலஸ்தீனியர்கள், பிராந்திய அரபு நாட்டு பங்காளிகள் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் கலவை நிர்வகிக்க வேண்டும் என்று கூறினார். இது நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார்.